சொல்லியாச்சுல, என்ன சொன்னா? என்ன சொன்னது? எல்லாருக்கும் வணக்கம்மா. சரிங்களா? நம்ம இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து நோயெல்லாம் சரியாயிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அது ஐயா ஒசூர்ல இருந்து வந்து நமக்காக வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இங்கே சொல்றாங்க என்னன்னா, நான் நல்லவன், நான் எந்த தப்புமே செய்யல, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு தெரிஞ்ச எந்த தப்புமே நான் செய்யல, ஆனா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப தண்டிக்கிறாங்க, எனக்கு வந்து அதை கெட்டது செய்யலாம், ஆனா அவன் நல்லா இருக்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஊரை அடிச்சு உலையில போடுறவன்லாம் நல்லா இருக்கான், நான் வந்து நல்லது செய்யறேன், முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பு செஞ்சதில்லை, ஆனா எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது அப்படிம்பாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 தேவதை இருந்துச்சுக்கலாம். ஒரு தேவதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான, ரொம்ப அனுபவமான ஒரு தேவதை ஒண்ணு, இன்னொன்னு வந்து சும்மா சின்ன பொண்ணு ஒரு தேவதை. அப்பதான் உள்ள போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கணக்கு வழக்கு எழுதுறது, யாருக்கு புண்ணிய கணக்கு எழுதணும், யாருக்கு பாவ கணக்கு எழுதணுங்கிறதுக்கு அந்த 2 தேவதையை வந்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு தேவதை வந்து நல்ல நல்ல ரொம்ப அனுபவமான அம்மா, இன்னொரு அம்மா இப்பதான் வராங்க, சின்ன பொண்ணு. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன தேவதையை கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பணக்கார வீடுங்க, பெரிய பணக்கார. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனோடனே பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஏழ்மையான அவங்க சொந்தக்காரங்க வேஷத்துல இந்த 2 தேவதையுமே போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்தோடனே பாத்தீங்கன்னா உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான். என்னடா இவங்க வந்திருக்காங்க, இந்த 2 பொம்பளைங்களை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கேவலமா ஒரு பார்வையை பார்த்துட்டு, சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமான சாப்பாடு, ஒன்றுக்கும் ஆகாத ஒரு மீந்து போன உணவை கொடுத்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கொஞ்சம் ஒண்ணுக்கு ஆகாத ஒரு உடஞ்சி போய் கிடக்குது, அப்படியே மண்ணும் தரையுமா அழுக்குமா கிடக்குற அந்த ரூம்ல போய் தங்குங்கன்னு சொல்லிட்டு விட்டாப்புல. அப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க வந்து கிளம்புறாங்க. சரிங்களா? அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அந்த பொத்து கிடந்த இடம், அந்த டேமேஜ் ஆயிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த அம்மா பூசுறாங்க, நல்லா நீட்டா பூசிக்கிறாங்க. யார் அந்த பெரிய தேவதை இருக்காங்களே அவங்க நல்லா அந்த இடத்தெல்லாம் பூசுறாங்க. சரிங்களா? அந்த ஓட்ட உடச்செல்லாம் நல்லா பூசிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அடுத்த நாள். அதே மாதிரி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவர் ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுற ஆளு, ஓரளவுக்கு சரிங்களா சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்காங்க அவங்க. அப்ப அவங்க வீட்டுக்கும் அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க, ரொம்ப கஷ்டப்படுற சொந்தக்காரங்க வேஷத்துல இந்த 2 தேவதைங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப அன்பா உபசரிக்கிறாரு, வர சொல்றாரு, வரவேற்கிறாரு, நல்லா உபசரிக்கிறாரு. பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அறையில வந்து தங்க வைக்கிறாரு, நல்ல ரூம்ல. சரிங்களா? நல்ல அருமையான ரூம், அந்த அவங்க கிட்ட இருக்கிறதுலே அதான் நல்ல ரூம். அங்க போனவொடனே பாத்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த தேவதை பெரிய தேவதை என்ன பண்றாங்கன்னா, அனுபவம் உள்ள அம்மா என்ன பண்றாங்க, அந்த வீட்டெல்லாம் கொத்தி விடுறாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பண்ணிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா கேட்கறாங்க, இந்த சின்ன அம்மா இருக்காங்க இல்லைங்களா, ஒரு சின்ன தேவதைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீங்க பண்றது வந்து சரியில்லை. எப்போ ஒரு 6-7 மாசம் கழிச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்தோடனே, அனுபவம் வந்தோடனே அந்த அம்மா சொல்றாங்க, இது நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா, நல்லவங்களுக்கு எல்லாம் வந்து கெட்டது பண்றீங்க, கெட்டவங்களுக்கு வந்து நல்லது பண்றீங்க அப்படின்னோடனே, என்ன புரியுற மாதிரி சொல்லுமா அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஐயா வந்து நல்ல பணக்கார ஐயா வந்து நமக்கு வந்து இவ்வளவு ஒரு மாதிரியா ரொம்ப கேவலமா பார்த்துட்டு, அவருக்கு பாவ கணக்குல எழுதியாச்சு அவர் பேரை. ஏன்னா வரவங்களை வந்து நீங்க பெருசாலாம் பாவம் பண்ண இல்லை, வீட்டுக்கு வரவங்களை வந்து கேவலமா நீங்க பண்ணினீங்கனாலே அது ஒரு பாவ கணக்கு தான். அப்படி பாவ கணக்கு எழுதணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டை நல்லா பூசி அழகுபடுத்திட்டு வரீங்க,
இன்னொருத்தர் ரொம்ப ஓரளவுக்கு தான் ஏழ்மையானவர் தான் அவரு. இருந்தாலும் அவங்க வீடு வந்து டேமேஜ் பண்ணிட்டு வந்தீங்களே, அவர் புண்ணிய கணக்கு எழுதணும். ஆனா அவருக்கு இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டீங்களே அப்படின்னோடனே, அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். ஆரம்பத்துல நம்ம எல்லாமே அப்படிதான் நினைப்போம். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தேவதை பெரிய அந்த அனுபவம் உள்ள அந்த அம்மா சொல்றாங்க, இந்த 2 ரூம்லயுமே புதையல் இருந்தது. இந்த 2 அறையிலுமே புதையல் இருக்கு. அதாவது பெரிய பணக்காரன் வீட்லயும் அந்த ரூம்ல வந்து புதையல் இருக்கு. அதே மாதிரி இந்த ஏழ்மையா இருந்தவங்க வீட்லயும் புதையல் இருக்கு. சரிங்களா? வா நம்ம போய் பார்ப்போன்ட்டு போனா அந்த பணக்கார வீடு அது அப்படியே இருக்கு. இந்த ஏழ்மையான அந்த வீடு இருக்கு பாருங்க, அங்க போனா நல்ல பெரிய அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற வீடு நல்லா செல்வ செழிப்பா இருக்கு. இப்ப போய் காமிக்கிறாங்க பாருமா, அந்த அந்த புதையல் வந்து அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அந்த அறையை வந்து மூடிட்டேன். சரிங்களா? அவங்க ஏன்னா அவன் இப்போ கண்ணில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம மூடிட்டோம். இவன் வந்து ஏன் இவங்க ரூமை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொத்தி விட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணோம்னா, இவன் அதை நோண்டி சரி பண்ண பார்ப்பான். அப்போ அந்த புதையல் அவன் கைக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி செஞ்சோம். அதே மாதிரி அவன் வந்து எல்லாம் நல்லா அந்த புதையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சான். அவனும் நல்லா இருந்தான். சரிங்களா? அப்ப பாத்துங்க, நம்ம நிலைமை இப்படித்தான். சரிங்களா? நமக்கு அந்த டேமேஜ் பண்ண உடனே நம்ம என்ன நினைப்போம், ஐயோ சாமி நமக்கு இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னு ரொம்ப இது பண்ணுவோம். நமக்கு என்னை வந்து ரொம்ப தப்பா பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு. அப்படி கிடையாது. அடுத்தது உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் அந்த இதெல்லாம் பண்றாங்க. அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சு அந்த வழியில போங்க, விடாம பண்ணுங்க. கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டாங்க. சரிங்களா? கைவிடுற மாதிரி தெரியும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால நீங்க எப்பயும் போல கடவுள், அதாவது நீங்க நல்லா பாத்துங்க. பாவம் இங்க ஒருத்தங்க வந்து ரொம்ப கேவலமா பார்த்தீங்கனாலே அது பாவ கணக்குல போயிருது. அதனால கொஞ்சம் பார்த்து நல்லபடியா பண்ணுங்க. நிச்சயமா எல்லாத்தோட வாழ்க்கையும் நல்லபடியா வரணும். நானும் அம்மாட்ட வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிங்க. அதனாலதான் நான் சொல்றது, சக மனுஷனா நம்ம பார்த்துக்கோமான்னு பாருங்க. ஒரு வரிசையில நிக்கிறதுனா நமக்கு முன்னாடி போய் நிக்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் தான் சாப்பாடு தர முயற்சி பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு நம்ம சக மனுஷனுக்கு சோறுக்கு அவன் எப்படி போனா என்ன, நம்ம குறுக்க நுழையும். அப்ப பாத்துங்க அதெல்லாம். சரிங்களா? அதனால ஒரு சில இது அப்படிதான் இருக்கும். இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், ஹோமம் பண்ணும்போது சத்தம் போடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் உங்களுடைய இது, நீங்க வரீங்க, கஷ்டப்பட்டு வரீங்க, எவ்வளவு நேரம் இங்க இருக்கீங்க. இந்த மாதிரி லேட்டே ஆகாது எந்த கோயிலுமே. சரிங்களா? அவ்வளவு லேட் ஆனாலும் நீங்க எல்லாம் வரீங்க. அந்த இதை வந்து உங்களுக்கு நல்ல புண்ணியம் சேரணும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. இப்ப வந்து நம்ம தங்கம், எப்பயும் போல தங்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கு, அதுக்கப்புறம் புடவை, அம்பாளுடைய புடவையெல்லாம் கொடுப்போம். வாமா போய் ஒரு சீட் எடுமா, ஒன்னு எடுமா. சரவணராஜ், சிஆர் பாளையம். சரவணராஜ் இந்த பக்கம் வாங்க. கே வித்யா, சிஆர் பாளையம். வித்யா யாருமா? யோகா, சிஆர் பாளையம். பேரே யோகாவுமா? வெரி குட். வாங்க அடிவாமா, போங்க அங்க போங்க. வெரி குட். பூஜை அறையில பத்திரமா வைங்க. இதுல லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பூஜை ரூம் அதிகமா இதாம்மா, பத்திரமா வச்சுக்கணும். சரிங்க. ஓகேம்மா.